வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வந்து தான் அதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது டே 1 அண்ட் இன்ட்ரோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணணும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செகண்டும் நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாதே, அவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க அன்கான்ஷியஸாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு, எனக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும், தெரியக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்கான்ஷியஸாக. எப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். இதுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம கான்ஷியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சப்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேலஞ்சஸ், ப்ராப்ளம், நெகட்டிவான விஷயம், மைண்டுக்குள்ளே என்ன போடுறோமோ அதை நம்ம அவுட்டர் ரியாலிட்டியில் பார்ப்போம். நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா திரும்ப கோவப்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா திரும்ப சோகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இந்த மாதிரி நம்ம எதை உள்ளே கொடுக்குறோமோ அது வெளியே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் புதுசாக நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு கப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி தண்ணி இருக்குது. ஆனால் நம்ம ஜூஸ் தான் ஃபில் பண்ணி குடிக்கணும்னா அந்த தண்ணியோடு நம்ம ஜூஸ் ஊற்ற முடியாது. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு தான் அதில் ஜூஸ் ஃபில் பண்ணி குடிக்க முடியும். அதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும். அப்போ நம்ம பாசிட்டிவான விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அதில் பாசிட்டிவை கொடுக்க முடியும். இப்போ நம்ம நெகட்டிவை ஃபீல் பண்ணி வச்சுட்டா நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது. இப்போ அந்த நெகட்டிவை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2 நிமிஷம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. வெறும் 2 நிமிஷம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் கிராட்டிடியூட் சொல்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷோ இல்லை குளிச்சுட்டோ ஒரு அமைதியாக கண்ணை மூடி சமணங்கால் போட்டு உட்காந்து உங்களோட கையை இப்படி வச்சு முட்டிக்கால் மேலே வச்சு உட்காந்து மூச்சு விடுறதை கவனிக்க போகிறீங்க. இன்ஹேல், எக்ஸேல். மைண்டு வந்து வேறு எங்கேயாவது போகும். திரும்ப மூச்சு விடுறது. அதுக்கு பதில் சொல்லாதீங்க, ஆமாம், இல்லை, தப்பு, கரெக்டு. திரும்ப மூச்சு விடுறது. எக்ஸேல். மைண்டு வந்து வேறு எங்கேயோ போகும். திரும்ப மூச்சு விடுறதை கவனிங்க. அது நல்லது, கெட்டது, நெகட்டிவ், ஏன் இப்படி கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மைண்ட் அங்கே போட்டும் இங்கே போட்டும் எங்கே வேணால் போட்டோம். உங்களோட வேலை மூச்சு விடுறதை கவனிக்கணும். அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி 2 நிமிஷம் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் பயங்கரமாக வரலாம், பரவாயில்ல. 2 நிமிஷம் பண்ணுங்கள், வரட்டும். அங்கே போதா போகட்டும், இங்கே போதா போகட்டும். கண்ட்ரோல் பண்ணாதீங்க, மூச்சு விடுறதை கவனிங்க. இதே மாதிரி நைட்டு ஒரு தடவை பண்ணுங்கள். இது பண்ணும்போது என்னாகும்? மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் போக போக, அதாவது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத விஷயங்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இப்போ நம்ம அந்த மண்ணை ரெடி பண்ணியாச்சு, சாயிலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம விதை போடணும். ஸோ அதை நம்ம டே 3ல் பார்க்கலாம்.